சப்ஸ்கிரைபர் கதையை தான் கேட்க போகிறோம். பெங்களூரில் இருந்து பிரியா அப்படின்றவங்க தான் இந்த கதையை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆண்மக்கள் கூட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் அது நடக்காது. ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் ஆண்மக்களே நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஒரு இமோஷனை நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கணும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு கதையில் வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பிரியாவோட லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட் தான் நடந்திருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி கதையாக கேட்க போகிறோம். பிரியாவோட நேட்டிவ் தமிழ்நாடு. +2 வரைக்கும் இவங்க தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க பாட்டி வீட்டில் தங்கி ஸ்கூல் போயிட்டு வந்திருந்துருக்காங்க. அப்போல்லாம் இவங்க பாட்டி பிரியாவுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்களாம். அதில் பேய் கதைகளும் நடக்கும். இந்த பேய் கதையெல்லாம் கேட்டு கேட்டு பிரியாவுக்கு ஆன்மாக்களை பார்க்கணும், அவைகளையெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஈவன் பிரியா வந்து அவங்க ஊரில் இருக்கும்போது, பாட்டி வீட்டில் இருக்கும்போது பேய் பிடிச்சவங்களெல்லாம் பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு பேய் ஊட்டுறதை பார்த்துருக்காங்க. அந்த ஊர்லேயே சில ஹாண்டட் பிளேசஸ்லாம் இருக்குது, அதை கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர அந்த இடத்தெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பிரியாவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேய் கதையெல்லாம் கேட்பாங்களே தவிர ஆன்மாக்கள் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஹாண்டட் பிளேஸை போய் விசிட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருந்திருக்கு. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் இவங்க டிகிரி படிக்கிறதுக்கு, காலேஜ் படிக்கிறதுக்காக பெங்களூர் வந்துட்டாங்க. பெங்களூரில் இருக்க ஒரு காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சிருந்துருக்காங்க. அப்போ இவங்களோட ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீச்சி போட வச்சு விளையாண்டு ஆண்மக்களையெல்லாம் கூப்பிடலாம், நம்ம அவங்க கூட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் எந்த ஆன்மாவுமே வரவே இல்லை. ஈவன் அவங்க பெங்களூரில் இருக்க நிறைய ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்லப்படுற இடத்துக்கெல்லாம் கூட அவங்க விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பிரியாவால் ஆன்மாக்களை உணரவே முடியல. ஸோ அவங்க எப்படி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேய் கதை, இந்த பேய் பிடிச்சது மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸாக இருக்கும். இந்த கதைகளெல்லாம் நம்ம ஒரு த்ரில்லிங்காக கேட்டுக்கலாமே தவிர இதெல்லாம் உண்மை இருக்க மாதிரியே தெரியல. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் கூட ஒரு பேய் கூட எங்கள் கூட வந்து பேசவே இல்லையே, நான் ஒரு ஆன்மாவை கூட ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாக்களை பற்றி அவங்களுக்கு இருந்த ஒப்பீனியனை கம்ப்ளீட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒப்பீனியன் சேஞ்ச் எல்லாமே 2018 ஜூலை மாதம் வரைக்கும் தான் இருந்திருக்கு. அந்த பர்டிகுலர் டேயில் பிரியாவோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்களோட இந்த ஒப்பீனியன் சேஞ்சை பழையபடியே மாற்றிடுச்சு. இப்போ பிரியா கிட்ட கேட்டால் ஆன்மாக்கள் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பெங்களூருக்கு வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா பிரியாவுக்கு இங்கேயே வேலையும் கிடைச்சிருது. அவங்களுக்கு வேலை கிடைச்ச புதுசில் பிரியா ஒரு பிஜி அக்காமடேஷனில் தான் தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு 2 வருஷம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, பிரியாவும் அவங்களோட ஃப்ரெண்டு ஜெனிஃபர் அப்படின்றவங்களும் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சின்னதாக ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்களோட ஃபேமிலியில இருந்தெல்லாம் அடிக்கடி இவங்களை வந்து பார்ப்பாங்களாம். அதுக்கும் மேலே பிரியாவோட தங்கச்சி அப்போ தான் பெங்களூரில் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ஹாஸ்டலில் தங்கியிருந்தா கூட ஒரு செம் ஹாலிடேஸ்க்கோ இல்லை ஸ்டடி ஹாலிடேஸ்க்கோ அக்கா கூட வந்து தங்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் பிரியா வந்து வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜெனிஃபரோட அம்மா அப்பாவும் கூட அடிக்கடி வந்து அவங்கள மீட் பண்ணுவாங்களாம். இவங்க 2 பேரும் தேடி ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் 4 பிளாக் இருக்கிற ஒரு குட்டியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க ஒரு வாடகைக்கு வீடும் எடுத்துட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப செக்யூர்டான ஒரு பிளேஸாக தான் இருந்திருக்கு. கேட் பாஸ் இல்லாமல் யாராலையும் உள்ளே வரவே முடியாது. மெயின் கேட்லேயே எப்போவுமே 24/7 வந்து செக்யூரிட்டிஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் வேறு யாராலையும் இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சேஃபான இடம் தான் அது. இந்த புது வீட்டுக்கு குடி வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட பிரியாவோட லைஃப் வந்து மெனாட்னஸாக தான் இருந்திருக்கு. ஒரே மாதிரி எப்போ மாதிரி வழக்கம் போல் எப்படி இருக்குமோ வாழ்க்கை அதே மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. 2018 ஜூலை மாதம் பெங்களூரில் தொடர்ந்து ஒரு 4 நாளுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கு. அதனால் அந்த ஊரே சில்லுன்னு ஆகிருக்கு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 8 மணி போல் பிரியா அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னும் போது அந்த நேரம் வரைக்கும் பிரியாவுடைய ஃப்ரெண்டு ஜெனிஃபர் வீட்டுக்கு வரவே இல்லை. அதனால பிரியா ஜெனிஃபருக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. லேட் ஆகுதே, நீ எங்கே இருக்க, எப்போ வருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனிஃபர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து ஒரு பார்ட்டியில் இருக்கிறேன், வரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நீ சாப்பிட்டுட்டு நீ தூங்கு, என்கிட்ட தான் கீ இருக்குல்ல, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பிரியாவும் சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கலான்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க.
அந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டா. அங்கேயே கப்போர்டு இருக்கு, கட்டில் இருக்கு, பெட் இருக்கு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிச்சனில் வந்து கேஸ் அடுப்பெல்லாம் இருக்குது, சமையல் பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. சோஃபா, டிவி, ஏசி எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோம் தான் அது. தங்க வரவங்க அவங்களோட துணிமணிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு சமைக்கிறதுக்கான அந்த மளிகை சாமான்லாம் வாங்கிக்கிட்டால் மட்டும் போதும். இப்படியான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அது. பிரியா அவங்களுடைய பெட்ரூம்க்கு வந்து போயிருந்திருக்காங்க. அங்கே கட்டல் பெட்டெல்லாம் இருக்குது. பிரியாவோட ரூமில் ஒரு பால்கனி இருக்குமா, அந்த பால்கனிக்கான விண்டோ வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ, பெரிய சைஸ் வந்து கண்ணாடி விண்டோ, கிளாஸ் டோரு, அது ஒரு ஸ்லைடிங் டோர். அந்த விண்டோவை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்திருக்கிறதுனால அந்த விண்டோவை அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பிரியா அவங்களோட பெட்ரூம் டோரையும் வந்து சாத்திட்டு தான் தூங்குவாங்க. அதுதான் அவங்களோட வழக்கம். 2 டோருமே சாத்திருக்கிறதுனால ரொம்ப வந்து அடைச்ச மாதிரி இருக்கும், காத்தோட்டமே இருக்காது. அப்படின்றதுனால அவங்க ரூம் ஃபேன் வந்து ரொம்ப மெல்லமான ஒரு ஸ்பீடில் மைல்டாக அந்த ஃபேன் சுற்றிட்டு இருந்திருக்கு. இந்த பால்கனி விண்டோவுக்கு பிளாக் அவுட் கர்டன்ஸ் இருந்தால் கூட அதை அவங்க நைட் டைமில் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா அந்த ரூம்குள்ளே அவங்க நைட் லைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ வெளியில் ஸ்ட்ரீட் லைட்டில் இருந்து அந்த தெருவிளக்கு வெளிச்சமும் சரி, இல்லை அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற லைட்டு அந்த வெளிச்சமும் தான் இந்த ரூம்குள்ளே வரத்துக்கான ஒன்லி லைட் சோர்ஸ். ஒரு டிம்மான ஒரு மஞ்சள் லைட்டு வெளிச்சம் தான் நைட்டு தூங்கும்போது அந்த ரூமில் இருக்குது. அன்னைக்கு ராத்திரியும் அதே மாதிரி தான் பிரியா அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் ஸ்பீடை மைல்டாக வச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மைல்டான டிம் லைட்டை நல்லா பிரியா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்கள யாரோ அவங்களுடைய தொடையை வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருந்திருக்கு. எஸ் பிரியா, எஸ் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா கம்ப்ளீட்டாக இருட்டாக இருந்திருக்கு. ஃபுல்லாக டார்க்னஸ் மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஃபேனும் ஓடலை. அப்போ தான் பிரியா ரியலைஸ் பண்ணுறாங்க பவர் வந்து கட்டாக இருந்திருக்கு அப்படின்னு. கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, அதுதான் நம்மளுக்கு தூக்கம் முழிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது இவங்களை யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை ஜெனிஃபர் வந்துட்டாங்களோ, அவங்க தான் வெளியில இருந்து கூப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெனிஃபர் கிட்ட தான் கீ இருக்கு, அவளே ஓப்பன் பண்ணிட்டு வரலாமே, இல்லை காலிங் பெல் அடிக்கலாம், ஃபோன் பண்ணலாம். ஒருவேளை கரண்ட் இல்லைன்னு சொல்லி காலிங் பெல் வந்து ஒர்க் ஆகலை போல இருக்குது, அதனால அவங்க வந்து கூப்பிட்டுருப்பாளோ ஜெனி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜெனி கூப்பிட்டாலும் மெயின் டோருக்கு அந்த பக்கம் இருந்து கூப்பிடுறது, எப்படி மெயின் டோர் லாக் ஆகிருக்கு, என் பெட்ரூம் டோரும் லாக் ஆகிருக்கு, என் காதில் எப்படி கேட்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க மைண்டுக்குள்ளார ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே நிறைய தாட்ஸ் வந்து அப்படியே ஓடி இருந்திருக்கு. யாரும் நம்மளை கூப்பிட்ருப்பா, யாரும் நம்மளை கூப்பிட்டு எந்திரிச்ச மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே கரண்ட்டு வந்து வந்துருச்சு. திருப்பி பழையபடி அந்த ரூம் ஃபுல்லாக டிம் லைட் எரிஞ்சிட்டு மைல்டாக ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. பிரியாவுக்கு தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு. ஜெனிஃபர் வந்துட்டாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க பெட்ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்து பார்த்துருந்துருக்காங்க. அங்கே ஜெனிஃபர் வரல. ஜெனிஃபரோட ரூமுக்கும் போய் செக் பண்ணியிருக்காங்க, அங்கே அவங்க காணோம். சரி நம்ம திருப்பி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா திருப்பி அவங்க ரூம்குள்ளே வரும்போது வரலான்னு பார்க்கும்போது ஜெனிஃபரோட ரூம்குள்ளே இருந்து திருப்பியுமே எஸ் பிரியா, எஸ் பிரியான்னு யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இந்த முறை பிரியா என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஜெனிஃபர் தான் நம்மளை ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்க போல இருக்கு, நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜெனிஃபரோட ரூமுக்குள்ளே போயிட்டு லைட்டெல்லாம் போட்டு அந்த ரூமில் இருக்க அந்த பாத்ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, டோரெல்லாம். அங்கே எதுவும் இருக்கிறாங்களா, ஜெனிஃபர் விளையாடுறாங்களா அப்படின்னும் போது அந்த வீட்டில் ஜெனிஃபரே இல்லை, அந்த வீட்டில் யாருமே இல்லை, பிரியா தனியாக இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் அவங்களுக்கு மைல்டாக பயம் வர ஆரம்பிக்குது. நம்மளை யாரும் கூப்பிடுறாங்க, அதுவும் இனிஷியலோடு சேர்த்து கூப்பிடுறாங்க, ஆனால் போய் பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்னு பிரியா நினைக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்க கேட்ட அந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸாக இருக்குது. அவங்க நல்லா பேசி பழகின ஒரு நபருடைய குரலாக இருக்குது, ரொம்ப பரிச்சயமான ஒரு வாய்ஸாக இருக்குது. ஆனால் அது யாரோட வாய்ஸ் அப்படின்றது மட்டும் பிரியாவால் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களும் எவ்வளவோ ரீகால் பண்ணி பார்க்குறாங்க, யாராக இருக்கும், யாருடைய குரல் அதுன்னு யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் பிரியாவால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ திடீர்னு பிரியாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்படி கூப்பிடுற அந்த வாய்ஸ் வந்து எஸ் பிரியா அப்படின்னு சொல்லி இனிஷியலோடு கூப்பிடுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் டைமில் நம்ம கூட படித்த யாரோ ஒருத்தவங்க தான். ஒருவேளை அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டைமில் நம்ம கூட படித்த யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க போல இருக்கு, அவங்களோட ஆன்மா தான் வந்து நம்மளை கூப்பிடுதோ அப்படின்னு சொல்லி இவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஏன்னா 10th வரைக்கும் பிரியாவுடைய கிளாஸில் 4 பிரியா இருந்திருக்காங்க. பிரியதர்ஷினி, அப்புறம் பிரியான்னு சொல்லி 3 பேர். ஸோ இவங்களை எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரே விஷயமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இனிஷியலோட சேர்த்து தான் அவங்கள கூப்பிடுவாங்களாம். +1 +2க்கு மேலே இவங்க கிளாஸில் ஒரே பிரியா தான். அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் கூட அவங்க இந்த மாதிரி இனிஷியலோட பிரியாவை யாருமே கூப்பிட்டதே கிடையாது. அதனால் இப்போ பிரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி இருந்திருக்காங்க.
10th வரைக்கும் அவங்க ஸ்கூலில் படித்த கிளாஸ்மேட் யாரோ ஒருத்தவங்களோட ஆன்மா தான் பிரியாவை இப்போ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி பிரியாவுக்கு தோணுது. இவங்க பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, திருப்பியுமே ஜெனிஃபருக்கு கால் பண்ணுறாங்க. தனியாக இருக்க பயந்துக்கிட்டு ஜெனிஃபருக்கு கால் பண்ணி, நீ எப்போ வருவ, எங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜெனிஃபர் வந்து நான் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன், நான் வந்து ஆன் த வேல தான் இருக்கேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு ஃபோனையும் வச்சிடுறாங்க. ஜெனிஃபரோட ஃபோன் கட்டான ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பிரியாவோட ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிருந்துருக்கு. யாருன்னு சொல்லி எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா ரிங்கிங் சவுண்டு கேட்குது. ஃபோனில் இருந்து வைப்ரேட்டும் ஆகுது ஃபோனு. ஆனால் ஃபோன் டிஸ்பிளேல வந்து எந்த ஒரு காலர் ஐடியுமே இல்லை. ஃபோன் டிஸ்பிளேல வால்பேப்பர் மட்டும்தான் இருக்குது. இவங்க அன்லாக் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் ஆப்புக்கு போயிட்டு அங்கே கால் லாக்லாம் செக் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கே போய் பார்த்தாலும் அவங்களுக்கு இன்கமிங் கால் வந்ததுக்கான அறிகுறியே இல்லை. இது வந்து பிரியாவுக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை தான் ஏற்படுத்துது. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் கால் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அகைன் ஒரு காலும் வந்திருக்கு. அந்த காலும் இந்த மாதிரி காலர் ஐடியே இல்லாத ஒரு பிளாங்க் கால் தான். இந்த 2 கால் வந்ததுக்கப்புறம் பிரியாவால் தூங்கவே முடியல. அவங்க வந்து வீட்டில் இருக்க எல்லா லைட்டையுமே போட்டு வச்சுட்டு ஹால் சோஃபாலேயே வந்து உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. ஜெனிஃபர் எப்போ வருவாங்க, அவங்க வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டு காலிங் பெல் ரிங் ஆகிற சத்தம் கேட்டிருக்குது. அந்த சத்தம் கேட்டோன்னே பிரியாவுக்கு வந்து நிம்மதியாகிடுச்சு. தேங்க் காட் நம்மளோட ஃப்ரெண்டை வந்துட்டா, நீ நமக்கு நிம்மதியாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டோர்கிட்ட போயிட்டு அந்த பீப் ஹோல் வழியாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது கதவுக்கு அந்த பக்கம் ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. ஆனால் அந்த இமேஜ் வந்து கிளியராக இல்லை. ஒருவேளை அந்த கிளாஸில் ஏதாவது தண்ணி துளி இல்லாட்டி தூசி ஏதாவது படிஞ்சிருக்கும் போல இருக்குது. அந்த இமேஜ் கிளியராக இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியுது ஃப்ரெண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தவங்க ஒரு ஃபீமேல் தான். ஆனால் இவங்க ஃப்ரெண்டு கிடையாது, ஜெனிஃபர் கிடையாது. அந்த ஃபிகர் காரிடரில் நடந்து போய் டேர்ன் ஆகி அப்படியே வேற ஒரு டைரக்ஷன் வழியாக போகிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. யாருடா அது இந்த நேரத்தில் நம்ம வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு இந்த மாதிரி யாரோ போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயமாகுது. அந்த உருவத்தை வந்து ஃபாலோ பண்ணி போகிற அளவுக்கு பிரியாவுக்கு தைரியமே இல்லை. ஆல்ரெடி இவ்வளோ பயமாக இருக்குது, இனி எந்த யாரையும் நான் ஃபாலோ பண்ணி போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியுமே டோரை லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்களாம். அப்போ பிரியாவோட ஃபோனுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. யூஸ்வலாக இன்ஸ்டா அப்படியே நோட்டிஃபை பண்ணோம், யூ மே நோ திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் தான் கொடுக்கும், ஏதாவது ஒரு பேரை போட்டுட்டு. ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்திருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ரேணுகா தேவி இஸ் ரெக்வெஸ்டிங் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டியிருக்கு. இதை பார்த்த உடனே பிரியாவுக்கு வந்து என்ன தோணியிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ரேணுகா தேவின்னு யாரையுமே தெரியாதே, பிரியா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி, அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாக, அவங்க ஃபாலோ பண்ணுறதும் சரி அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி ரொம்ப கம்மியான பேர் தான், மொத்தமே ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது இவங்க யார் அது ரேணுகா தேவி புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே ஃபோனை வந்து அன்லாக் பண்ணி இன்ஸ்டாக்குள்ளே போயிட்டு அந்த மெசேஜ் என்ன பார்க்கலான்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஃபோனை அன்லாக் பண்ணதுலேருந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜே உங்களுக்கு வரவே இல்லை. இவங்க தேடி தேடி பார்க்குறாங்க, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வரல. பிரியாவுக்கு இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ரேணுகா தேவின்னு நம்ம பேரை பார்த்தோமே, ரேணுகா தேவிக்கும் நம்மளை இனிஷியலோட கூப்பிட்ட அந்த வாய்ஸுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமான்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்து கடைசியில் பிரியா என்னத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, பிரியா அவங்க பாட்டி வீட்டில் தங்கி ஸ்கூல் படிக்கும்போது பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. பிரியா விட ஒரு 2 இயர்ஸ் தான் எல்டராங்க. அவங்க பேர் தான் ரேணுகா தேவி. அவங்க 10th வரைக்கும் படிச்சிருந்துருக்காங்க பிரியா படித்த அதே ஸ்கூலில். இப்போ 10th வந்து அவங்க ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து படிப்பை வந்து நிறுத்திட்டாங்களாம். அந்த ரேணுகா தேவின்ற அவங்க கூட பிரியா வந்து நல்லா பேசி பழகியிருக்காங்க. ஸ்கூல் போயிட்டு வந்து கதை பேசி விளையாடுறது எல்லாமே அந்த ரேணுகா தேவி கூட தான் பழகி இருந்திருக்காங்க. இப்போ பிரியாவுக்கு அவங்களோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா பிரியாவோட கிளாஸ்மேட்ஸ் பேர் யாருமே ரேணுகா தேவியே கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ரேணுகா தேவி பாட்டி வீட்டு பக்கத்துலேருந்து அந்த அக்கா மட்டும்தான். இப்போ பிரியாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, கவலைப்படுறாங்க. ஒருவேளை அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க போல இருக்கு, அந்த அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க போல இருக்கு, அவங்களோட ஆன்மா தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஏதோ ஹெல்ப் கேட்க வந்து ட்ரை பண்ணுது, அதுதான் நம்மளை வந்து நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறது, இன்ஸ்டாவில் வந்து நோட்டிஃபை பண்ணுறதுனா இந்த அக்காவோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்படி தான் நடக்க முடியும், ஒரே வாய்ப்பு என்னை சுற்றி நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸுக்கெல்லாம் ஒரே வாய்ப்பு இதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக பயந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜெனிஃபர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜெனிஃபர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஆன்மா தான் ஏதோ ஹெல்ப் கேட்டு என்கிட்ட வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜெனிஃபர் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா,
நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற பிரியா. உங்கள் அப்பா இறந்ததுலேருந்தே நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க. நீ டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க. ஸோ உன்னை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை நீனா இமேஜின் பண்ணிக்கிற. உனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு சொல்கிற, கால் வந்துச்சுன்னு சொல்கிற. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபே இல்லை தானே. இது எல்லாமே உங்களோட கற்பனை தான். உன்னை சுற்றி நடக்கிற இல்லாத விஷயங்களை நீயே அப்படியே கோர்த்து இமேஜின் பண்ணி நீ ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே நீ போகிற. நீ வந்து டிப்ரெஸ்டாக இருக்க, வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நைட்டு வந்து நீ ஏன் கூட படுத்துக்கோ, தனியாக தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் பிரியாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க ரூமில் போய் படுக்க வச்சுக்கிட்டாங்க. போனவுடனே ஜெனிஃபர் தூங்கிட்டாங்களா. ஆனால் பிரியாவுக்கு தூக்கமே வரல. ஏன்னா ஜெனிஃபர் சொன்னதை பிரியாவால் ஏற்றுக்க முடியல. பிரியாவை கூப்பிட்ட மாதிரி அவங்க காதில் கேட்டதும் உண்மைதான், கால் வந்தது உண்மை, ஈவன் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இவங்க கண்ணால் பார்த்ததை இதெல்லாம் என்னோட கற்பனைன்னு சொல்லி ஒத்துக்கவே முடியல. கண்டிப்பாக ரேணுகா தேவிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பிரியா வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் ரேணுகாவோட ஃபோன் நம்பர்லாம் பிரியாவுக்கு கிடையாது. அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல. ஒரே ஒரு சோர்ஸ் தான், தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் மட்டும்தான் முடியும். ஆனால் அது மிட் நைட் அப்படிங்கிறதுனால பண்ணவே முடியாது. இந்நேரத்தில் ஃபோன் பண்ணி அவங்கள பதட்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஆனாலும் பிரியாவுக்கு தூக்கமே வரல அன்றைக்கி நைட் ஃபுல்லாக. விடிஞ்சு போயிட்டு ஒரு 5 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு அப்படியே தன்னை மறந்து தூங்குறாங்க. தூங்கி எந்திரிச்சா காலையில் 9 மணி. 9 மணிக்கு மேலே தான் பிரியாவே கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜெனிலாம் இல்லை. நம்ம லேட்டாக தூங்குனதுனால லேட்டாக எழுந்திரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு வேலையாக ஃபோன் எடுத்து அவங்க பாட்டிக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபோன் பண்ணி இப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி, ரேணுகா வந்து எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு அக்கா இருந்தாங்கள்ல, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் கேட்கும்போது அந்த பாட்டி என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன திடீர்னு வந்து நீ ரேணுகாவை பற்றி கேட்குற, நேற்று கூட நான் ரேணுகாவை பார்த்தேன், அவள் நம்ம ஊர் திருவிழாக்காக வந்திருக்கா, அவள் கூட உன்னைய கேட்டாடி, அவள் நல்லா இருக்கா, அவளுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா, நீ இன்னும் கல்யாணமே பண்ணாமல் இருக்கிற, எப்போ தான் பண்ண போகிற அப்படின்லாம் சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்காங்க. இதை கேட்கும்போது பிரியாவுக்கு வந்து ஆறுதலாக இருக்குது. அப்பா நல்ல வேளை அந்த ரேணுகா அக்கா வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க கேட்டிருக்காங்க பாட்டிக்கிட்ட. நீ வந்து நேற்று தானே பார்த்த, அதுக்கப்புறம் எப்போ பார்த்த, நேற்று எந்த டைம் பார்த்த, அந்த மாதிரிலாம் ரொம்ப கேட்கும்போது இந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று வந்து நான் மார்க்கெட் போகும்போது பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி காலையில் 8:30க்கு ரேணுகாவும் அவங்க பையனும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நம்ம தோட்டத்தில் நிறைய மாம்பழம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பறிச்சுட்டு போங்க வாங்க, நான் தான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு போனாங்கடி ஒரு 8:30 மணிக்கு, உங்கள் ஃபோன் நம்பர் கூட வாங்கியிருக்காங்க, உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா அவளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு பாட்டி வந்து வச்சுட்டாங்களா ஃபோனை. பிரியாவுக்கு ஒரே ஆறுதல் தான், அப்பா நல்ல வேளை அந்த அக்காவுக்கு ஒன்றாகல, அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ பிரியா என்ன நினச்சிருந்துருக்காங்க, ஜெனிஃபர் சொல்கிற மாதிரி நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம் போல இருக்கு. அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போனதில் இருந்து இது ஏதோ நம்ம யோசிச்சுக்கிறோம், இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் நம்ம திருப்பியும் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஜெனிஃபர் அவங்களோட பெட்ரூம்குள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்துருக்காங்க அப்படின்னா, நீ முடிச்சுட்டியாடி, நேற்று நைட்டு வரும்போதே நான் பார்த்தேன், நம்மளோட ஃப்ளாட்டில் அந்த கார்னர் வீட்டில் கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்க, ஏன்னு அப்போதைக்கு எனக்கு தெரியல, இப்போதான் தெரிய வந்துச்சுடி, அந்த வீட்டில் இருந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டாரா, வா நம்மளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் வந்து பிரியாவை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பிரியாவும் சரின்னு சொல்லிட்டு முகங்களை விட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் இந்த இறந்து போன அந்த தாத்தா வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த தாத்தாவோட வீட்டில் தாத்தா பாட்டி மட்டும்தான், அவங்களுக்கு குழந்தைங்கலாம் கிடையாதான், இவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரியாவும் ஜெனிஃபரும் இந்த வீட்டுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த தாத்தா மட்டும்தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. நெய்பர்ஸ்லாம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சின்ன ஹெல்ப் ஏதாவது வாங்கிட்டு வரான். பட் அந்த தாத்தா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காரு. அவரோட கடைசி நாட்கள் வரைக்கும் அவரே அவரோட வேலைகளை பார்த்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காரு. யூஸ்வலாகவே அந்த தாத்தா வந்து அவங்க நெய்பர்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவர் நைட் நேரத்தில் நான் டோரை வந்து லாக் பண்ண மாட்டேன், சும்மா தான் சாத்தி வச்சுருப்பேன், நான் காலையில் வந்து உங்கள்கிட்ட பேசலை, குட் மார்னிங் சொல்லலை அப்படின்னா என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்கும்போது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தால் கூட வேறு வழி இல்லை, அந்த தாத்தாவுக்கு வேறு வழி கிடையாது, ஆப்ஷனும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அவங்க நெய்பர்ஸ் தான் தாத்தாவை இத்தனை காலம் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஜெனிஃபருக்கும் பிரியாவுக்கும் தெரிய வருது என்ன அப்படின்னா, அந்த தாத்தா இறந்து போன அந்த முத நாள் ராத்திரி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரோட கனவுல இந்த தாத்தாவோட ஒய்ஃப் அந்த பாட்டி அவங்க வந்து தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ண போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தாத்தா வீட்டுக்கு வந்து நின்று டோரை வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்காரு. டோரும் ஓப்பன் ஆகியிருக்கும். உள்ளே போய் பார்த்தா அந்த தாத்தா இறந்து போயிட்டார். அந்த மாதிரி நின்றுட்டு இருந்த கும்பலை தான் ஜெனிஃபர் வரும்போது பார்த்துருந்துருக்காங்க. இந்த கதை எல்லாமே ஜெனிஃபர் பிரியா அந்த தாத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியவே வருது. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம்
பிரியாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. ஆல்ரெடி பிரியா வந்து ஒரு மன வருத்தத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த கதையை கேட்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இந்த நேரத்துல அந்த வீட்ல இருக்க எல்லாருமே அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட கனவை பத்தி தான் ரொம்ப ஹைலைட்டா பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அவங்க மென்ஷன் பண்ண ஒரு பேர் என்னன்னா ரேணுகா பாட்டி. இந்த ரேணுகா பாட்டின்ற பேரை கேட்ட உடனே ஜெனிஃபருக்கும் பிரியாவுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா முத நாள் நைட்டு ரேணுகா தேவி அப்படின்றவங்க தான் பிரியா கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது யாரு அப்படின்றத பிரியாவுக்கு தெரியவே இல்லை. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஈவன் அந்த பாட்டியோடைய உருவம் இவங்க வீட்டு காலிங் பெல்ல அடிச்சு அந்த தாத்தா வீட்டு பக்கம் நோக்கி நடந்து போனதை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட பிரியாவுக்கு ஏதோ ஒரு பயம் வந்து தடுத்துருச்சு அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி போறதுக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது பிரியாவுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது. பிரியாவோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட ஆன்மா கூட பிரியா வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பேசவும் செஞ்சிருக்காங்க. சுத்தி இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது ஒரு ஹலுசினேஷன் மாதிரியோ இல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன், இது இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர பிரியாவை பொறுத்த வரைக்கும் அது உண்மைன்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நடந்த விஷயம், பக்கத்து வீட்டு தாத்தாவுக்காக அவங்க ஒய்ஃப் பாட்டி இந்த ரேணுகா பாட்டி வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு அப்புறம் பிரியா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கண்டிப்பா ஆன்மாக்கள் இருக்கிறாங்க, நம்மளை சுத்தி தான் இருக்கிறாங்க. நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணா கூட அந்த ஆன்மாக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட பேச வர மாட்டாங்க. அதே நேரத்துல சில சமயத்துல ஆன்மாக்கள் நம்ம கூட பேச வரும்போது அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் நமக்கு சரியா கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப டீப்பா ஆன்மாக்களை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ரேணுகா பாட்டியோடைய ஆன்மாவோ இல்லை தாத்தாவோட ஆன்மாவோ பிரியா வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. பிரியாவும் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலை. பிரியா கிட்ட அவங்க அப்பாவோட ஆன்மாவுக்கு அப்புறமா முதல் முறையாக காண்டாக்ட் பண்ண ஒரு அன்னோன் ஆன்மா அப்படின்னா ரேணுகா பாட்டியோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க.